இந்த நாளிலே நாங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் வியூவர்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் டிவி எங்களுக்கு ஆதரவு தருகிற உற்சாகம் தருகிற சகல பார்வையாளர்களையும் கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே. அதோடு கூட சபை மக்கள் உங்களையும் கூட இந்த நாளிலே நான் வாழ்த்துகிறேன். ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் அதிலே 13வது வசனத்தை நான் படிக்கிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இந்த 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பேதுருவுடைய பிரசங்க ஆரம்ப நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். மிகவும் வைராக்கியம் கொண்டு ஜனங்களை தேவனிடத்திலே சுவிசேஷத்தை சொல்லி நடத்துகிற அந்த நாட்கள் இங்கே இந்த அதிகாரங்களில் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே 1வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து கொண்டு போகும்போது அவர் தெளிவாக அங்கே மக்களுக்கு முன்பாக இந்த செய்தியை கொடுக்கிறார். 12வது வசனத்தில் சொல்கிறார், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவில்லை என்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் ஏறக்குறைய 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் 3000 பேருக்கு மேல ரட்சிக்கப்பட்டவர்கள். இங்கே 5000 பேருக்கு மேலாக இந்த இடத்திலே ஏறக்குறைய என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், சாதாரணமான ஒரு மனிதன், மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன், இந்த மீன் பிடித்துக் கொண்டிருந்த மனிதன் படிப்பறிவில்லாத மனிதன், அவனை குறித்து அவர்களே சாட்சி கொடுக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இந்த வார்த்தை எப்படி வருகிறது? இந்த செய்தி எப்படி வருகிறது? இந்த பிரசங்கம் எப்படி வருகிறது? இயேசுவின் நாமம் எப்படி இவ்வளவு வல்லமையாக பிரசங்கிக்கப்படுகிறது? அல்லேலூயா. அதேதான் இந்த இடத்துல அவர்கள் அறிந்து விட்டவர்கள் என்ன சொல்கிறார் சொன்னால், ஓ, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் அல்லவா என்று சொல்லி, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் அல்லவா என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மக்கள் கொடுக்கிற சாட்சி இதுதான். இவர்கள் கொடுக்கிற சாட்சி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் சொஸ்தமாகிறான். அந்த மனிதன் 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனிதன். அந்த 3வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பெரிய ஒரு மிரக்கல் நடக்கிறது. அந்த அதிசயம், அதாவது பிறவி சப்பானியாக இருந்த மனிதன் பேதுருவும் யோவானும் அங்கே ஆலயத்துக்கு போகும்போது ஜெப வேளை நேரத்திலே அவன் அங்கே வழியருகே உட்கார்ந்திருந்த மனிதன், அந்த மனிதனை அவர்கள் அங்கே சொஸ்தமாக்குகிறார்கள். பிச்சை கேட்ட மனிதனுக்கு இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னார்கள். அந்த மனிதன் அங்கே பிறப்பிலிருந்து அவன் அங்கே முடவனாக இருந்த அந்த மனிதன் அவன் உடனே எழுந்து துள்ளி குதிக்கிறான். துள்ளி குதித்து அங்கே பெரிதான ஒரு மக்கள் ஆர்ப்பரிப்பும் ஆரவாரமும் எல்லா மக்களுக்கும் இடையிலே ஒரு கலக்கமும் ஏற்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பின்புதான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த 4ஆம் அதிகாரத்திலே அவருடைய செய்தி பிரசங்கம் இங்கே கொடுக்கப்படுகிறதையும், 2வது பிரசங்கம் அதிலே 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய பிரசங்கம், அவர் பிரசங்கித்த விதத்தை பார்த்து, அதிலே ஜனங்கள் அடைந்த அங்கே விடுதலையை பார்த்து, ஜனங்களுடைய இருதயம் தொடப்பட்டு அவர்கள் உணர்த்தப்பட்டு குற்றப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், படிப்பறிவில்லாத மனுஷன் அல்லவா. பிறகு சொல்கிறார்கள், இவன் இயேசுவோடு இருந்தவன் அல்லவா என்று. அத்தனை பிள்ளைகளே, இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு சாட்சி. முதலாவது அவர் கொடுத்த வார்த்தை அவர்களை தொட்டதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் இயேசுவோடு இருந்தவர். இன்னைக்கு எல்லாரும் பிரசங்கிக்கிறார்கள், எல்லாரும் செய்தியை கொடுக்கிறார்கள், எல்லா இடங்களிலும் அற்புதங்கள் நடக்கிறதா? எல்லா இடங்களிலும் விடுதலை நடக்கிறதா? இல்லை. ஆனால் முதலாவது இவர்கள் செய்தியை கொடுத்தார்கள். ஆனால் கொடுத்தவர்கள் எப்படி கொடுத்தார்கள்? தேவனோடு அவர்கள் இருந்தவர்கள்.
தேவனோடு இருந்தவர்கள் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி பகருகிறார்கள். அந்த அவர்கள் தொடப்பட்ட விதம், அவருடைய இருதயத்தில் குற்றப்பட்ட விதம், உணர்த்தப்பட்ட விதம், அதை பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு இயேசுவை முன்கொண்டு வருகிறார்கள். இயேசுவோடு இருந்த இயேசுவின் சீடன் அல்லவா என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பிதாவுக்கு முன்பாக நம்முடைய சாட்சி எப்படி இருக்கணுமா? நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பிதா மகிமைப்பட வேண்டுமா? பிதா மகிமைப்பட வேண்டுமா? இன்னைக்கு இயேசு மறுபடியும் வந்து நமக்காக சிலுவையிலே அவர் இனி மரிக்கப் போவதில்லை. எல்லா பழிகளும் செலுத்தியாகிவிட்டது. எல்லா மனுஷருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டாகிவிட்டது. எல்லா மனுஷருடைய சாபங்களும் அங்கே நீக்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறவன் தான் விடுதலை பார்க்கிறான். விசுவாசிக்கிறவன் தான் நித்தியத்தை அடைவான். விசுவாசிக்கிற மனிதன் தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு உலகத்தை பாருங்கள். அவருடைய உலகத்தினுடைய மக்களுடைய அசம்பாவித போக்கு, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நிராகரிக்கிற இருதயம், ஏற்றுக்கொள்ள முடியாத கடின இருதயங்கள் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனை அறியாதவர்கள் இன்றைக்கு தேவனற்றவர்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வழிபட்டு கொண்டு தங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால இன்றைக்கு நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் வார்த்தையை கேட்டு, வாயில் புறப்பட்ட வார்த்தையை கேட்டு, தேவ வசனம் அவன் வாயிலிருந்து புறப்பட்டதை பார்த்து இயேசுவோடு இருந்த மனிதன், இயேசுவின் சமூகத்திலே இருந்த மனிதன். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு அநேகர், இன்றைக்கு உலகத்திலே ஏராளமான பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தைகளை கொடுக்கும்போது ஏராளமானவர்களிடத்திலே நான் பார்க்கிறேன் இந்த வல்லமை புறப்படுகிறது. வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது செய்ய நினைத்ததை செய்து முடிக்கும். அது செய்ய நினைத்ததை செய்து முடிக்கும். ஏசாயா 55 எடுத்து படிச்சு பாருங்கள். அது வெறுமையாய் ஒரு நாளும் திரும்பாது. தேவ சமூகத்திலிருந்து வருகிற மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் ஒரு நாளும் திரும்பாது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், பவுலை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்கிறார்கள். 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் 21. எருசலேமிலே ரட்சிக்கப்பட்ட மக்களை கொலை செய்தவன் அல்லவா இவன் தமஸ்குவிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். இவனை பார்த்து விட்டு, இவன் அல்லவா கொலை செய்தவன், இவன் அல்லவா எல்லா மக்களையும் அங்கே சேதப்படுத்தி கொண்டிருந்த மனிதன், இவன் இப்படியா பிரசங்கிக்கிறானே என்று சொல்லி. வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகத்திலே 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே அங்கே பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டு கலங்கி போய் நிற்கிறான். தேசத்தில் பெரிய பஞ்சம் வரப்போகிறது. ஆனால் அவனுக்கு இந்த சொப்பனம் என்னங்கிறது வெளிப்படவில்லை. அந்த இடத்துல தான் அங்கே சிறையில் இருந்த ஒரு மனிதன் அங்கே பார்வோனுடைய சமூகத்தில் போய் நின்று சொல்லி, நான் பெரிய தவறு செய்து விட்டேனே, என்னோடு சிறையிலே இருந்த யோசேப்பு என்று சொல்லப்படுகிற அந்த வாலிபன் என்று சொல்லி அந்த வாலிபனை குறித்து அங்கே ராஜாவிடத்தில் சொல்லுகிறான். பார்வோனிடத்தில் அவன் தான் சொப்பனங்களுக்கு தகுந்த விளக்கத்தை கொடுப்பான், சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறவன் என்று சொல்லி அங்கே பார்வோனுடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பார்வோனுடைய சொப்பனம் அங்கே சொல்லப்படும் போது தெளிவாக யோசிப்பு என்ன நடக்க போகிறது, அடுத்தடுத்த வருகிற வருஷங்களில் என்ன நடக்க போகிறது, எப்படி பஞ்சம் வரப்போகிறது, எப்படி ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதை தெளிவாக எல்லாவற்றையும் விளக்கி விட்டான். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகத்திலே 38வது வசனத்திலே தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல இன்னொருவன் உண்டோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது வெறும் ஆராதனைக்கு செல்வது மட்டுமல்ல, ஒரு சபையிலே நாம் சேர்ந்து விட்டோம் என்பது மட்டுமல்ல. கிறிஸ்தவம் என்பது வேதத்தை கையிலே வைத்திருப்பது மட்டுமல்ல. கிறிஸ்தவம் என்பது தேவன் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளே வருவாராக இருந்தால் அவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். அந்த சத்தியம் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர் தான் அங்கே பரிசுத்த ஆவியானவர். இயேசுவை வெளிப்படுத்துகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, மக்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்கள் யாவருக்கும் ஒரு நல்ல செய்தியை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன்.
நீங்கள் கேட்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். நீங்கள் கேட்கிற வார்த்தை மற்றவர்களுக்குள்ளே ஜீவனை கொண்டு வர வேண்டும். இங்கே பேதுரு இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்கும் போது அங்கே பார்க்கிறோம் எப்படிப்பட்ட வல்லமை புறப்பட்டு வருகிறது என்று சொல்லி. 2ஆம் அதிகாரத்தில் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அவன் சொல்ற, சகோதரன்மாரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். என்ன செய்ய வேண்டும்? என்ன இருதயத்திலே குற்றப்பட்டவனாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுதுதான் அவர் சொல்றார், மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்திலே. அதுக்கு பின்பு அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்று சபை மக்களோடு இணைந்து கொண்டு அந்த நாட்களிலே தேவ மகிமையை அனுபவித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் தினந்தோறும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், தினந்தோறும் கொண்டாட முடியும், தினந்தோறும் மகிழ்ச்சியில் இருக்க முடியும். ஆமீன். இக்கட்டு காலம் வரும்போது நமக்கு இக்கட்டு காலம் அல்ல, நமக்குள்ளே இருக்கிறவர் அந்த இக்கட்டு காலத்தில் நம்மை வாழ வைக்கிறவர். துன்பம் வரும்போது தேவன் நம்மை துன்பத்தில் அமிழ்த்து விட மாட்டார், அங்கே இன்பத்தின் பாதையை நமக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை சற்று நீங்கள் கவனிக்க வேண்டும். தியானிக்கும் போது வசனத்திலே உணர்வடைய வேண்டும். வசனத்தில் உணர்வடைந்து அது நல்ல நிலத்திலே அந்த வார்த்தை வந்து விழும் வரைக்கும் நாம் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்து இன்றைக்கு உலக மக்கள் சொல்ல வேண்டும், இவன் இயேசுவோடு இருந்தவன், இவன் இயேசுவோடு இருந்தவன், இவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்தவன். அநேகர் ஆலயத்துக்கு போகிறார்கள், ஆலயத்துக்கு போய் இந்த வேதத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், வேதத்தை கேட்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த வேதம் அவர்களுக்கு தப்பாக தெரிகிறது. அவருடைய வாயின் வார்த்தைகள் இந்த வேதத்தை தப்பாக கொண்டு வருகிறது. அவருடைய கிரியைகள் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத கிரியைகள். அதனால் தான் இன்றைக்கு அநேகர் உலகத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமீன். அவருடைய முகத்தின் ஒளி உங்கள் மேலே பிரகாசிக்க வேணுமா? ஆமீன். இன்னைக்கு எதிரி சொல்லுவான், இவர்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லி. ஆனால் அங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது இந்த உலகம் உம்மை காணுமே என்று சொல்லி. உங்கள் மூலம் ரட்சிப்பு கடந்து வர வேண்டும். உங்கள் மூலம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் விடுங்கள், என் மூலம் எனக்கூடாக அநேகர் தேவனை அறிய வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் காணப்பட வேண்டும், நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமீன். இந்த குறும் செய்தி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிச்சயமாக தொற்றிருக்கும். நீங்கள் பலருக்கு இந்த நாட்களிலே இயேசுவை இன்றைக்கு வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக மாறப்போகிறீர்கள். ஜெபிப்போமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் பேதுருவை பார்த்து இவன் இயேசுவோடு இருந்தவன் அல்லவா என்று, அன்றைக்கு யோசேப்பை பார்த்து பார்வோன் சொன்னது, பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ என்று சொல்லி, பவுலை பார்த்து இவன் அல்லவா இன்றைக்கு சபையை கலங்கடித்தவன், இவன் இப்படியாய் பிரசங்கம் பண்ணுகிறானே, இப்படியாய் சுவிசேஷம் சொல்லுகிறானே, இப்படியாய் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களே என்று அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாய் பவுலை மாற்றினீரே. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படி மாறட்டும் அப்பா. வேத வசனம் வெறுமையாய் திரும்புவதில்லை, அது செய்ய நினைத்ததை செய்து முடிக்கும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது வெளிச்சத்தை கொண்டு வரும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ மகிமையை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதன் ஆண்டவரே இயேசுவை வெளிப்படுத்துகிற மனுஷன். ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே இன்றைக்கு தீர்மானம் எடுக்கட்டும் அப்பா, நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பாத்திரம் என்று. நீர் அப்படி செய்ய போறதுக்காக சோஸ்திரம். அது மட்டுமல்ல அப்பா, இவர்கள் செல்லுமிடமெல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும். இவர்கள் யார் யாரை இந்த நாட்களில் யார் யாரை தொடுகிறார்களோ, யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், அவர்கள் வியாதிகள் சுஸ்தமாகட்டும், போகும் இடமெல்லாம் பெரிய காரியம் நடக்கட்டும் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நான் செபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.